ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் என்னோடய ஸ்டைலில் அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு, தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வந்து குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து மட்டன் 1/2 கிலோ எடுத்துக்க வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து இதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மட்டன் மிதக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு வடசட்டி வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து அரிசி, நீங்கள் சாப்பாட்டு அரிசி எந்த அரிசி வேணுமா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து மிளகாய் காரமாக கம்மியாக இருக்க சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 7-8 சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்தியன் மிளகாய், நார்மல் மிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆறுனது மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து நார்மல் சைஸ், அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பெரிய தக்காளி, இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வடசட்டியில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு 2 தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இதில் பச்சை வாசனை போகணும். தக்காளி வந்து இந்த தோல்லாம் நல்லா சுருங்கி வரணும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூட்லேயே கலந்துடலாம். இப்போ வந்து இந்த மிக்சி ஜாரில் இதையும் சேர்த்து ஒட்டுக்கா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஆட்டுக்கறி வந்து நல்லா விசில் அடங்கினதும் வந்துட்டு விசில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் வந்துட்டு 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணுமோ, நீங்கள் சமைக்கிற எண்ணெய் எந்த எண்ணெய்மா சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை சேர்த்துக்க போகிறோம். ஒரு நல்ல பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு நார்மல் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து மட்டன் வந்து வேக வச்சுருக்கோம்ல ஆட்டுக்கறி, அதையும் வந்துட்டு தண்ணி இல்லாமல் மேலாப்பில் மட்டும் எடுத்து இப்போ போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம். அந்த தண்ணியை அப்படியே வச்சுருங்க. நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் கண்டிப்பாக சேர்க்கணும். அது கீழே ஊற்றிடாதீங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி நல்லா கொதி வந்துடும். நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சதுனால வந்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ மிக்சி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா தண்ணி குழம்பு மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மிளகும் வரமிளகாய் தூளும் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இந்த 1.5 ஸ்பூன் சேர்த்தா காரம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த கறியோட இந்த நம்ம சேர்த்த விழுது எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய்லாம் மேலாப்பில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெய்லாம் கறியில் இருக்க அந்த கொழுப்பு எல்லாம் அப்படியே நல்லா மேலாப்பில் மிதந்து வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு காரம் வேணுனாலும் இப்போ கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அவிச்ச முட்டை ஒரு 3 சேர்த்துருக்கேன். குழம்புலேயே போட்டுட்டா நம்ம எடுத்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் சேர்த்துட்டேன். ஓகே, பாய்.